கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டைக்கோஸ் வச்சு எப்படி வடை செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் அளவுக்கு நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணுறது பெருசு சின்னம் அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம தோது போல் கட் பண்ணிக்கலாம். ஆனால் வேக வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதை வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வேக வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுட்டேன். அதில் நல்லா முட்டைக்கோஸை வந்து 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு நல்லா தண்ணியை இருத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம். பாருங்கள், இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் முட்டைக்கோஸ் எடுத்து பார்க்குறேன், நல்லாவே வெந்திருக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே தண்ணி வடித்தட்டில் நம்ம கொட்டி நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு புழிஞ்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே வடிகட்டிடலாம். முட்டைக்கோஸ் வந்து வடிகட்டியில் நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு 5 வெள்ளைப்பூண்டு சின்ன சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு ஓரளவு ஃப்ரை ஆனோடனே 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா வந்து நமக்கு செவக்க வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டைக்கோஸில் சேர்க்க போகிறோம். நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவக்க வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முட்டைக்கோஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போது நம்ம தண்ணி எடுத்து வச்ச முட்டைக்கோஸை முதல்ல சேர்த்துக்கலாம். நான் நல்லாவே ட்ரையாகவே தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டேன். நீங்கள் என்ன தான் வடிகட்டினாலும் கொஞ்சம் முட்டைக்கோஸில் தண்ணி இருக்க தான் செய்யும். நல்லாவே புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கலை, கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸு ரவை எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். இதை ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுறலாம். அந்த முட்டைக்கோஸு ரவை அந்த மிளகு உப்பு எல்லாமே வந்து ஒரே இடத்துல சேர்கிற மாதிரி நம்ம இதை ஒன்றா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வடை போட போகிறோம். நல்லா சேர்த்து கிளறி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், நம்ம வடை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து நமக்கு ரவை அந்த முட்டையில் ஊறிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லா எடுத்து வடை தட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். நல்ல மட்டமான பாத்திரத்தில் காய வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை சைஸில் எடுத்துட்டு இப்படி லேசாக நம்ம தட்டி விட்டு இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து விட்ருக்கேன். அப்படியே திருப்பி விட்ருவோம். இந்த பக்கம் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக விட்டு எடுக்கலாம். நல்லா அந்த ரவையோட கிறிஸ்பி அந்த முட்டையோட பிடித்தம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு போல் திருப்பி விட்ருங்க. பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம மீதம் இருக்க மாவையும் இது போல் வடை போட்டாச்சு. மொத்தம் எனக்கு வந்து 12 வடை வந்துச்சு. 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு 12 வடை வந்துச்சு. நம்ம இதையும் அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், முட்டைக்கோஸ் வடை ரொம்ப சூப்பராக 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம உள்ளே போட்டிருந்த இந்த மிளகுத்தூள் இந்த ரவை எல்லாமே ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.